பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாக தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வசனத்தை சிந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாகவும் செய்திக்கு பின்பு நாம் பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகள் நமக்கு நடைபெறும். சிந்தனைக்காக இச்செய்திக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 12 to 17 வரை உள்ள வசனங்கள். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12 to 17 வரை உள்ள வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கமில்லாமலும் செய்யுங்கள். மேலும் நான் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் பார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். இருந்தவரை எங்களை மூடி கர்த்தருடைய வசனம் காசுதமானபடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில நாங்கள் சிந்திக்கிறவருடைய ஜீவ வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கேட்கிறவருடைய உள்ளங்களிலும் கர்த்தர் பிரகாசிக்கும்படியாக உடைய வசனம் ஜீவனாக பலனாக ஆண்டவரை மாறுபடியாக கர்த்தர் உதவி ஜெபிக்கிறோம். இயேசுவில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதாகவே ஆமென். இன்னைக்கு கிறிஸ்மஸ் பண்டிகையின் காலத்துல நீங்க எங்க போனாலும் எல்லா வீடுகள்ல என்ன பார்க்கலாம்? லைட் பார்க்கலாம். நம்ம மற்ற நாட்கள்ல இரவு வெளிச்சத்துக்காக லைட்டு போடுவோம். இப்ப எல்லா வீடுகள்லையும் எவ்வளவு உயரத்துல போட முடியுமோ அவ்வளவு உயரத்துல கொண்டு லைட்டு சீரியல் எல்லாம் போட்டு அதிகமா ஸ்டார் போடுறாங்க. அது கிறிஸ்துமஸுக்கு நட்சத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்தை மேற்பவர்களுக்கு வழிகாட்டுனதன் அடிப்படையில் அதை போடுறாங்க. ஆனா ஸ்டார் இல்லாம இருந்தாலும் நல்ல லைட் எல்லாம் போட்டு வெளிச்சம் எல்லாம் போட்டு சீரியல் எல்லாம் போடுவாங்க. வெளிச்சம் கொண்டு கொடுக்கக்கூடிய வெளிச்சத்தினால் அலங்கரிக்கக்கூடிய லைட்டுகள்னால் அலங்கரிக்கக்கூடிய ஒரு காரியம் இந்த நாட்களில் நம்ம அதிகமாக பார்க்க முடியும். கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்தில் அல்லது நியூ இயர் காலத்தில் இந்த நாட்களில் ஈபிக்கு டபுள் மடங்கு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கணும். அப்போதான் சஃபிஷியண்டாக இருக்கும். ஏன்னா அந்த வெளிச்சம் கொடுப்பது தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்புறாங்க. தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிப்பதற்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்குறாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது சீஷர்களை தனக்கு தெரிந்து கொண்டு முதலாக அவங்கள்ட்ட ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு நம்ம பார்க்கிற செய்தி இருட்டான இந்த உலகத்துல வெளிச்சம் கொடுப்போம், இருட்டான இந்த உலகத்திற்கு நாம் வெளிச்சமா இருப்போம் என்பதுதான் இன்றைய செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னாரு, நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபத்தை எழுதும்போது விசுவாசிகளிடத்துல சொல்லுகிறாரு. இவ்விதமாக சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள், உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. பவுல் என்கிற விசுவாசிகளை, பிலிப்பி சபை விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, நீங்கள் இந்த உலக சுடர்களை போல, இந்த உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ வெளிச்சம் நீங்க போட்டிருக்கிற லைட்டா இல்ல நீங்களா? வெளிச்சம் யாரு? நம்ம போட்டிருக்க லைட்டு கிடையாது, நம்ம தான் வெளிச்சம், நம்ம தான் விளக்கு.
நம்ம தான் வெளிச்சம் கொடுக்கணும். நம்மிடத்திலிருந்து தேவ வெளிச்சம் நம்மிடத்திலிருந்து பிரகாசிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் போது, யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை யோவான் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு பவர் கொடுக்கப்படுது, பவர் கனெக்ஷன் கிடைக்குது. அந்த கனெக்ஷன் கிறிஸ்துவில இருந்து வருது, எலக்ட்ரிசிட்டி. அந்த கனெக்ஷன் நமக்கு வந்து நம்மளிருந்து அந்த வெளிச்சம் என்ன செய்யணும், பிரகாசிக்க வேண்டும். யோவான் 1:9 நம்ம பார்த்தோம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளி, வெளிச்சம். அவரை விசுவாசிக்கிறவர்களை பார்த்து சிஷ்யர்களை பார்த்தோம், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று சொன்னாரு. சபையில் இருக்கிற விசுவாசிகளை பார்த்து பவுல் சொல்லுகிறாரு, உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் அப்படின்னு சொல்றாரு. இதனுடைய அர்த்தம் என்ன? இத ஆண்டவருடைய சித்தம், பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வெளிச்சம் இருக்கிற இடத்துல என்ன நடக்கும்? வெளிச்சம் இருந்தா என்ன நடக்கும்? தெளிவா இருக்கும், பார்வை கிடைக்கும். வெளிச்சம்னா பிரகாசிக்கும், எல்லாத்தையும் பார்க்க முடியும், அங்க இருக்கிறத பார்க்க முடியும். அதாவது ஒரு வெளிப்படையான ஒரு வாழ்க்கை, ஒரு நம்மிடத்திலிருந்து வருகிற குணாதிசயங்கள் மற்றவர்களுக்கு பிரகாசிக்கக்கூடிய ஒரு வெளிப்படையான ஒரு வாழ்க்கை. மறைக்கப்பட்ட ரகசியமான, எல்லா மனிதனுக்கு ரகசியங்கள் உண்டு, ரகசியங்கள் இருக்க வேண்டும். அதற்கு அப்பாற்பட்டு சபை சமூக வாழ்க்கையில நமக்கு ஒரு பிரகாசம், ஒரு மறைவற்ற, ஒளிவு மறைவற்ற, ஒரு உண்மையான, ஒரு பரிசுத்தமான, ஒரு நீதியான ஒரு வாழ்க்கை நம்மளிருந்து வெளிப்பட வேண்டும் என்கிறது தான் வெளிச்சம் என்று சொல்லுகிறாரு. வேதத்துல வெளிச்சம் என்பது ஞானம், வேதத்துல வெளிச்சம் என்பது தெய்வீக குணாதிசயங்களை குறிக்கிறது. அல்லது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில உருவாக்கப்படுகிற புதிய தன்மைகள், குணாதிசயங்கள் வெளிச்சமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அல்லது அதை ஆவியின் கனிகள் என்று கூட நம்ம சொல்ல முடியும். ஆவியின் கனிகள் என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம் என்பவைகளே. இந்த குணாதிசயங்கள் நம்மிலிருந்து வருகிறதை பற்றி தான் இங்க சொல்லுகிறார். சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். இன்று நீங்க பாத்தீங்கன்னா வெளிச்சம் ஒரு இடத்துல இருக்குதுன்னா, இருட்டில் இருக்கிறவங்க அந்த வெளிச்சத்துல என்ன செய்வாங்க? வருவாங்க, வெளிச்சத்தை தேடுவாங்க. அதாவது நீங்க வாழுகிற சமூகத்துல நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் உங்களை தேடுறாங்களா? உங்களை நோக்கி வாராங்களா? இந்த காரியத்துக்கு அவன்கிட்ட போனா தீர்வு கிடைக்கும், இந்த காரியத்துக்கு அவன்கிட்ட போனா ஒரு சமாதானமா 4 வார்த்தையை பேசி எனக்கு ஜெபம் பண்ணுவாங்க. துக்கமா இருக்குது, என்ன செய்யுதுன்னு தெரியல, யார்கிட்ட போகலான்னு தெரியல, நான் இந்த ஆள்கிட்ட போகலாம், நான் ஷோபாட்ட போகலாம், ஷீபாட்ட போகலாம், கலன்ட்ட போகலாம். இப்படிப்பட்ட ஒரு நீங்க வாழுகிற பகுதியில் அந்த மக்கள் உங்களிடத்துல வர்றாங்களா? வரக்கூடிய எண்ணங்கள் மற்றவங்களுக்கு சமூகத்துக்கு தோன்றணும்னா நம்மளிருந்து வெளிச்சம், சுடர்களை போல வெளிச்சம் பிரகாசிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். இந்த பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் எதிலிருந்து ஆரம்பிக்கிறார் சொன்னா 12வது வசனத்துல, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமா இருக்கிறது போது மாத்திரமல்ல, நான் தூரமா இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொல்றார். இப்போ நான் இதுக்கு முன்னாலே நம்ம இந்த வசனங்கள் சிந்தித்து இருக்கிறோம், நம்ம பலமுறை பேசி இருக்கிறோம். இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்கிற சொல்ற பகுதியை வச்சு நம்ம இன்னும் ரட்சிக்கப்படலை, நம்ம வாழ்க்கையில இப்படி வாழ்ந்தாதான் ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்ற அதுக்காக எடுக்கிறாங்க. நான் இந்த இடத்துல பவுல் அதை சொல்லல,
நம்முடைய ரட்சிப்பு வெளிப்பட, அதாவது நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்து நம்மிலிருந்து வெளிப்பட, நம்மிடத்தில் இருக்கிற கிறிஸ்துவை மற்றவர்கள் காணும்படியாக, நம்மிடத்தில் இருக்கிற கிறிஸ்துவுடைய குணாதிசயங்கள் நம்மிடத்திலிருந்து மற்றவர்களுக்கு கடந்து செல்லத்தக்கதாக நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருங்கள். ஏனென்றால் நாம் இந்த உலகத்துல தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். we are chosen people, so chosen generation. நாம் தெரிந்தெடுக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. இந்த உலகத்திலே நாம் கொஞ்ச நாள் வெளிச்சம் கொடுக்கும்படியாக வைக்கப்பட்டிருக்கிறோம், பிரகாசிக்கும்படியாக வைக்கப்பட்டிருக்கிறோம். நம் மூலமாக தேவன் தம்முடைய பரிசுத்த குணாதிசயங்களை, வல்லமையான செயல்களை வெளிப்படுத்தும்படியான ரிப்ரசன்டேட்டிவ்ஸ் நாம். விசுவாசிகள் வேதத்தில் எப்படி அழைக்கப்படுகிறார்கள்? ஸ்தானாதிபதிகள். அந்த இடத்துல ஸ்தானாதிபதிகள் என்று பவுல் 2 கொரிந்தியர் 5:19 வருகிற அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் என்ன தெரியுமா? அம்பாசிடர்ஸ். we are ambassadors to Christ. அம்பாசிடர்ஸ்னா என்ன? ஒரு அம்பாசிடர், ஒரு உதாரணமா இந்தியாவில் இருந்து அம்பாசிடர்ஸ் அமெரிக்காவில் இருப்பான், சைனாவில் இருப்பான், பாகிஸ்தான்ல இருப்பான், எல்லா இடத்துலையும் அனுப்பி இருப்பான். ஒரு அம்பாசிடர் அவன் சுயமா எதையும் செய்ய முடியாது. இந்திய தேசத்திற்கான பாலிசிஸ், டிப்ளமசி, இந்திய தேசத்தினுடைய விருப்பங்களை, செய்கைகளை, விருப்பங்களை அந்த தேசத்துல நிறைவேற்றுவதுதான் அம்பாசிடருடைய வேலை. நாம் இந்த உலகத்திலிருந்து வேறுக்க பிரிக்கப்பட்ட பரலோகத்துக்கு சொந்தமான பரலோகவாசிகள். இந்த உலகத்துல அந்த பரலோகத்தை பிரதிபலிக்கும்படியாக வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகம் இருளானது. இருள் என்பது என்ன? ஆவிக்குரிய இருள், ஆவிக்குரிய வெளிச்சம் இல்ல. எந்த மதத்திலும் கிறிஸ்து இல்ல. கிறிஸ்து தனித்தவராக எல்லா மனிதனுக்கு இரட்சகராக அவர் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எல்லா ஜாதிக்கும், எல்லா மதத்திற்கும், எல்லாருக்கும் ஒரே இரட்சகர் நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்கிற அந்த வெளிச்சம், அந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பிரதிபலிக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மற்றவர்களுக்கு கடந்து செல்லும்படியாக நாம் தெரிந்தெடுக்கப்பட்டு இந்த உலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மில் இருக்கிற ரட்சிப்பு என்பது தேவன் கிருபையினால் கொடுத்த பரிசுத்தாவியானவர் மூலமாக மறுபடியும் கொடுத்த புதிய ஜீவன், புதிய நம்பிக்கை, புதிய வெளிச்சம். பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை மாத்திரமே வெளிச்சம் கொடுக்க முடியும். இனி அநேகர் பரிசுத்தாவியினால் நிரப்பப்படுவது என்பதற்கு சபையில் இருக்கும்போது நடக்கிற சில விசுவாசிகள் உற்சாகப்படுகிறதையும், அவங்க பாடல்களை உற்சாகமாக அடித்து சில சரீரத்தில் வருகிற சில உணர்ச்சிகளை பரிசுத்தாவில் நிரப்பப்படுதலுக்கு சொல்றாங்க. அது கிடையாது. பரிசுத்தாவில் நிரப்பப்படுவது என்பது நம்முடைய வாழ்க்கை தேவ ஆவியினால் ஆளப்பட்டு, ஆவிக்குரிய கனிகளினால் நிரப்பப்பட்டு, இந்த சமூகத்தில் நம்முடைய சிந்தனைகள், வார்த்தைகள், செயல்கள் மற்றவர்களுடைய வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஏனென்றால் பரிசுத்தாவியானுடைய குணாதிசயங்களால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை, தேவனால் ஆளப்பட்ட வாழ்க்கை. எந்த காரியத்திலும் சமாதானமும், எந்த காரியத்திலும் நிதானமும், எந்த காரியத்திலும் பொறுமையும், எந்த காரியத்திலும் ஞானமான வார்த்தைகள் நம்மிடத்திலிருந்து, ஆறுதலான வார்த்தைகள், சமாதானமான வார்த்தைகள் நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு சென்று மற்றவருடைய காயங்களை கட்ட, மற்றவர்களை ஆறுதல் படுத்த, மற்றவர்களுடைய தீர்வு கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு அமிதமாக பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று சபைகளில் ஆட்டம் போடுகிறவங்க வீட்டில் வந்தால் வேற யாரும் வீட்டில் இருக்க முடியாது. எல்லாரும் ஓடணும், இல்லைன்னா அவங்க ஓடணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்குது. ஆனால் வேதம் அதை சொல்லலை. வேதம் பரிசுத்தாவியானவர் என்று சொல்லுது. பரிசுத்தாவிய தேவன், God the Holy Spirit with his all holy characters, பரிசுத்தமான குணாதிசயங்களை உடைய தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அந்த குணாதிசயங்களை நம்மளிருந்து கொண்டு வந்து வெளிக்கொண்டு வா அப்படின்னு சொல்லுகிறாரு. உன்னுடைய ரட்சிப்பு நிறைவேற என்பது ரட்சித்தவரிலிருந்து வெளிப்பட, அவரை தரித்து கொள்ள, அவரை மற்றவர்களுக்கு காட்ட நீ ஆயத்தமாயிரு அப்படின்னு சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கணும். இதுதான் வெளிச்சம், இதுதான் ஞானமான ஒரு வாழ்க்கை. இதை தேவ பலனால் நாம் செய்ய வேண்டும். சில நேரங்களில் நம்ம அன்பு எல்லாத்தையும் காட்ட முடியாது. சில நேரங்களில் எல்லாத்துலையும் சமாதானமா இருக்க முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு நிருபத்தை எழுதும்போது 12வது அதிகாரத்திலிருந்து எப்படி ஒரு விசுவாசி வாழ வேண்டும் என்கிறதுக்கான ஆலோசனையை தான் சொல்றாரு. அந்த இடத்துல
ஒரு ஆலோசனை சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சாய்ஸ் நமக்கு தந்து சொல்றாரு. அது என்ன ஆலோசனை தெரியுமா? ரோமர் 12:18 கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். இதுல மட்டும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும். எல்லாரோடையும் இது நடக்காதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஒரு சாய்ஸ் அப்படின்னா யூ ட்ரை யுவர் லெவல் பெஸ்ட் டு மேக் பீஸ் வித் எவ்ரிஒன். முடிந்த அளவு எல்லாரோடும் சமாதானமாய் சந்தோஷமாய் அன்பாய் இருக்கிறதுக்காக நீ என்ன செய்ய? பிரயாசப்படு. ஆனா இதுல என்ன செய்யலாம்? முடியலன்னு என்ன செய்யலாம்? விட்டுறலாம். ஆனா இதுக்கு இனி ஒரு வசனத்தை எடுத்தா விட முடியாது. அது தெரியுமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப நம்ம நினைச்சா அதை என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். சரி, சில நேரங்கள்ல நம்ம எல்லாருமே முழு கிறிஸ்துவா இருக்குல்ல, கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டுட்டு கொஞ்சமாட்டு தான் கிறிஸ்துவில் வருகிறோம். ஆனபடினால முதல்ல கொஞ்சம் முடியும், அது இன்னும் முயற்சி பண்ணும்போது இன்னும் முடியும், இன்னும் முயற்சி பண்ணும்போது தேவ பலத்தினால வித் த பவர் ஆஃப் காட் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் போது இன்னும் அதிகமாக நம்ம என்ன செய்ய முடியும்? மற்றவர்களோடு சமாதானத்தை நாம் தேடிக்கொள்ள முடியும், சமாதானத்தை தேடிக்கொள்ள முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரயாசமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் அழைக்கப்படுகிறோம். 13-15 வரை உள்ள வசனங்களை ஒரு வாசிப்போம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களை உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தப்பிப்பில்லாமலும் செய்யுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். நமக்குள்ளால நம்முடைய மாம்ச அடிப்படையிலான நம்ம வாழ்வு பிறந்த ஜென்ம சுவாபங்கள், மாம்ச சுவாபங்கள், பாவ பலவீன சுவாபங்கள் எல்லாமே இருக்குது. ரட்சிக்கப்பட்ட பின்பு ரட்சிப்பு என்பது பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை பெறுவது, பாவத்தின் தன்மையிலிருந்து விடுதலை பெறுவது அல்ல. இது ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. பாவத்தின் பிடியிலிருந்து பாவத்தின் தன்மையிலிருந்து ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அது என்னை ரட்சிக்கப்பட்டு முடியும் தெரியுமா? பாவத்தின் பலனிலிருந்து மூச்சு வெளியே போத்துல முடியும். ஆனா ரட்சிப்பு எப்ப படுகிறோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை பெறுகிறோம். அதுக்கு பிறகு நமக்கு தண்டனை இல்லை. மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறார் என்று மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன். அது நம்முடைய எதுனாலும் இல்ல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இவைகள் உங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவு. ரட்சிப்பு கிறிஸ்துவினால், ஆத்தும மீட்பு, அதுதான் இயேசு கிறிஸ்து. ஆனா அந்த நாளிலிருந்து நமக்குள்ளால ஒரு பெரிய மாற்றம், பெரிய வல்லமையும், ஒரு பெரிய நம்மால முடியாத காரியங்களை நாம் செய்யும்படியாக நம்மிலிருந்து தேவன் செயல்படுகிறார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணி நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். விருப்பங்களை செய்கைகளை நமக்குள் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆனா மாம்ச எண்ணத்தோடு, பாவ எண்ணத்தோடு, மாம்சத்தின் திருப்திப்படுத்துவர்களாக இருந்தா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளால செயல்பட முடியாது. அவருடைய விருப்பத்தை அறிய முடியாது. அவர் என்ன செய்ய சொல்லுகிறார் என்பதை உணர முடியாது. மாம்சத்திலே வாழ்ந்து கொண்டிருப்போம். நீங்க பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். அவர் இவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை பரிசுத்தப்படுத்தியும் இருக்கிறார், நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். ஆனா இந்த நீதிமான்கள் மனுஷனுடைய பார்வையில நீதிமானாக இருக்கலாம், அநீதிமானாக இருக்கலாம். நீதிமானாக தேவனால் மாற்றப்பட்டவன் மனுஷனுக்கு முன்பாக நீதிமானாக இருப்பதில்லை.
மனுஷனுக்கு முன்பாக நீதிமானாக இருக்க வேண்டுமானால் நமக்குள் விருப்பங்களை செய்யலை உண்டு பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரால் ஆளப்பட வேண்டும். அவருடைய குணாதிசயங்களால் நிரப்பப்பட வேண்டும். வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். வேத வசனமே ஆவியாவின் ஜீவனுமாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவதற்கு வேதம் கற்றுத்தருகிற உண்மை அவருடைய வசனங்களால் நிரப்பப்படுவது. வேத வெளிச்சம், வேத வசனம், கிறிஸ்து வெளிச்சம், வேத வசனம் வெளிச்சம். அவர் இந்த உலகத்திலே வந்து எல்லா மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய மெய்யான வழி. விசுவாசிகளிடத்திலிருந்து பிரகாசிக்க பண்ணுகிற வழி பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வார்த்தையின் மூலமாகவே நடத்துகிறார். உம்முடைய வேதம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வேதத்தை பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தை குறித்து சொல்லும் போது, நான் சொன்ன வசனமே உங்களுக்கு ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. வேத வசனம் உள்ள போறதுல தான் ஆவியானவருடைய ஆளுகை நமக்குள்ளால வருது. வசனத்துக்கு கீழ்ப்படிதல் தான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறது. Being filled with the Holy Spirit is being yielded to the Spirit of God, obeying to the word of God, because the word is the Spirit. ஆவியான கிறிஸ்து வார்த்தையானவர். அவர் வார்த்தையாக நம்ம ஆவியானவராக வாசம் பண்ணுகிறவர், நம்மை ஆவியானவராக நடத்துகிறார். நமக்குள் அவர் விருப்பங்களை செய்யலை உண்டு பண்ணுகிறார். எந்த மனுஷனும் தன்னுடைய மாம்சத்திற்காக நன்மை செய்ய முடியும். இன்னைக்கு தன்னை பெரியாள் என்று காட்டுவதற்காக அன்னதானங்கள், கொடைகள் அப்படி செய்கிறாங்க. ஆனால் நாம் நற்கிரியைகள் கிறிஸ்துவை காட்டுவதற்காக, நம்முடைய நற்கிரியைகள் கிறிஸ்துவை காட்டுவதற்காக. அது உலக மனுஷனோட வேறுபட்டது. அவன் நல்லவனுக்கு நன்மை செய்வான், தேவையானவனுக்கு நன்மை செய்வான். நம்ம அப்படி இல்லை. எதிராளிகளை, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், தகுதியற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். எந்த பிரயோஜனமும் எதிர்பார்க்காதபடி கர்த்தரை சார்ந்து நன்மை செய்யுங்கள், அன்பை காட்டுங்கள், அரவணைத்துக் கொள்ளுங்கள். தகுதியற்றவர்களையும் திக்கற்றவர்களையும் மோசமானவர்களையும் நன்மை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார். அந்த நன்மைகள், அந்த கிரியைகளை பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மிடத்தில் உருவாக்க முடியும். அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாம்சத்தின்படி முடியாது இருந்து இப்ப முடியும் என்ற சில காரியங்கள் வேத வசனத்தினால கீழ்ப்படிந்து உங்களுக்கு உருவாகி இருக்கிறது என்றால், நீங்கள் ஆண்டுடைய வசனத்துக்கு ஆவியானவர் உங்களிடத்தில் செயல்பட்டு கர்த்தருக்கென்று நிலைத்து நிற்கிற கனிகளை நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்பது அர்த்தம். அவர் சொல்லுகிறாரு, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவ நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலானும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுப்புறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, மாறுபாடும் கபடற்றவர்களுமாக இருக்கிறார்கள். இந்த உலக மனிதர்கள் கோணலும் மாறுபாடும் உள்ளவர்களா இருக்கிறாங்க. கோணல்னா என்ன? இப்போ ஒன்று சொல்லுவாங்க, நாளை ஒன்று சொல்லுவாங்க. சந்தர்ப்பவாதிகள், உலக தேவைக்கு மட்டும் பேசுவாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிசம், இதுதான் இன்னைக்கு ரூல் பண்ணிட்டே இருக்கு உலகத்தில். தங்களுக்கு எது கிடைக்கிறா எப்படி மற்றவங்கள்ட்ட இருந்து அடிச்சு பிடிச்சு வாங்கணும், ஏமாற்றி வாங்கணும். மாறுபாடும் கோணலுமான உலக பிரகாரமாக உலகத்திற்காக வாழக்கூடிய சன்னதிகளை நீங்கள் விட்டு நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? தேவனுக்கு மாசற்ற பிள்ளைகளும் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படி எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். வாக்குவாதம் பண்ணாதுங்க. சின்ன சின்ன காரியங்களுக்கு வாக்குவாதம் பண்ணாதுங்க. சின்ன சின்ன காரியங்களுக்கு முறுமுறுக்காதுங்க. சகிப்பு தன்மையுடையவர்களாக இருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நாம் சகிப்பு தன்மையுடைய இருப்பதற்கு எவ்வளவோ காரியங்கள் கிறிஸ்து நமக்கு மாதிரியா இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இது மாதிரியா இருக்கிறது.
நாம் இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியாக, மற்றவர்களுடைய பிரயோஜனத்தை நாடுகிறவர்களாக, நாம் ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 11-12 வசனங்கள். மேலும் நம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவருக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிக்கும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரமாய் நடக்க வேண்டும் என்பது என்று. அதான் நீங்க பாருங்க, கிறிஸ்துவை தரித்து கொண்டு கிறிஸ்துவனுடைய வெளிச்சத்திலே நடந்து அந்த ராஜ்யத்திற்கு பாத்திரர்களாக இந்த உலகத்தில் நடந்து கொள்ளுங்கள். அம்பாசிடர்ஸ் எப்போதுமே இந்தியாவை பற்றி தான் பேசுவாங்க. நீங்க அமெரிக்காவில் இருக்க அம்பாசிடர், இந்தியன் அம்பாசிடர் ஹோமை பார்த்தீங்கன்னா இந்தியன் கொடி தான் பறக்கும். அந்த இடமே இந்திய தேசத்துக்கு சொந்தமானதாக இருக்கும். எந்த ஒரு அம்பாசிடர் ஆஃபீஸ் எந்த கண்ட்ரியில் வைத்தாலும் அந்த கண்ட்ரி முதல்ல அந்த இடத்த வாங்கும். அவங்க சொந்த செலவில் அதை கட்டுவாங்க. அது அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். அந்த அம்பாசிடர் ஆஃபீஸுக்கு அந்த தேசம் இருக்கிற கண்ட்ரிக்கு எந்த விதமான ஆளுகையும் இருக்காது. இண்டிபெண்டா அவங்க மட்டும்தான் அவங்க விருப்பப்படி செய்வாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். நாம் எப்படி இந்த உலகத்தில் இருந்தாலும் விசுவாசிகள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்லையோ, அதுபோல ஒரு இந்தியன் அம்பாசிடர் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் அவர் இருக்கிற தேசத்துக்கு உரிமையாளர்கள் அல்ல, அவர் அனுப்பப்பட்ட தேசத்திற்கு உரிமையாளர்கள். நாம் கிறிஸ்துவிலே அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் அனுப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்போர்டேஷன். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள போதே நாம் உன்னதங்களிலே கிறிஸ்துவுடனே சகல ஆசீர்வாதங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மாம்சத்திலே கொஞ்ச காலம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படியாக, அவருக்கு சாட்சியாக இருக்கும்படியாக, அவருக்கு வெளிச்சமாக இருக்கும்படியாக, அவருடைய குணாதிசயங்களை இந்த உலகத்திலே வெளிப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால நாம் மாம்சங்களை வெறுத்து மாம்ச பலவீனங்களை களைந்து கிறிஸ்துவிலே வெளிப்படுத்தும்படியாக அனுப்பப்பட்டவர்கள். விசுவாசிகளுடைய பேர் என்னன்னா கால் அவுட் பீப்புள், கால் அண்ட் சென்ட் பீப்புள். அழைக்கப்பட்ட அனுப்பப்பட்டவர்கள் தான் விசுவாசிகள். We are sent by the Heavenly Father. பரலோக தகப்பனால் இந்த உலகத்திலே நான் அனுப்பப்பட்ட வெளிச்சங்கள், விளக்குகள், தேவனுடைய நற்செய்திக்கு விளக்கு, தேவனுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு பரிசுத்தத்திற்கு விளக்கும் வெளிச்சமாக இருக்கிறோம். அவருடைய பரிசுத்த குணாதிசயங்களுக்கு இந்த உலகத்தில் நாம் வெளிச்சமாக இருக்கிறோம். அவருடைய வல்லமை நம்மளே வெளிப்படுவதற்கு நாம் இந்த உலகத்தில் வெளிச்சமாக அவர் கருவிகளாக இந்த உலகத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியமும் எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் உடையவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 35-36 வசனங்களை ஒரு முறை சிந்திப்போம். யோவான் 12:35-36. அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்சம் காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடி ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் என்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். இன்னும் பாருங்க, ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் என்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளை ஆகும்படிக்கு ஒளியிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் அப்படின்னு சொன்னாரு. அந்த இடத்துல ஒளி யாரு? கிறிஸ்து. அந்த ஒளி இப்போது யாரிடத்துல இருக்கிறாரு? அவரை ஏற்றுக்கொண்ட நமக்குள் இருக்கிறாரு. நாம தான் வெளிச்சம். அந்த வெளிச்சம், அடிப்படையான வெளிச்சம் என்னன்னா, நான் எங்க போறேன்னு கிறிஸ்து அறிந்திருந்தார், விசுவாசிகள் அறிந்திருந்தார். கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாரும் இந்த உலகத்துக்கு அப்புறம் நான் எங்க போவேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம்? அறிந்திருப்போம்.
போகிற இடம் தெரியுமா? நீங்க இன்று மரித்தா நீங்க எங்க போவீங்க? பரலோகத்துக்கு போகும். அதுதான் பெரிய வெளிச்சம். ரட்சிப்பு தருகிற வெளிச்சமே கிறிஸ்து என்னுடைய பாவங்களை மன்னித்து தனக்கென்று அவர் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். இந்த உலகத்தினுடைய முடிவில் அவருடைய இருக்கிற இடத்துல நாமும் இருப்போம். அதற்காக கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நமக்காக மரித்தார். அது ஒரு வெளிச்சம். அடுத்து வெளிச்சம் என்பது வேத வசனத்தின்படி விசுவாசிகளுக்கு இருக்கிற பலன்கள். வேத வசனத்தின்படி விசுவாசிகளுக்கு இருக்கிற பலன்கள். நன்மை செய்ய சொல்லுகிறார், விட்டு கொடுக்க சொல்லுகிறார். எதனால? ஆண்டவருக்காக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கு மிகுந்த பலன் உண்டு. வேத வசனத்தின்படி கீழ்ப்படிந்து நீங்க தாழ்ந்து போறதா இருந்தாலும் சரி, சில காரியங்களை கொடுக்கிறதா இருந்தாலும் சரி, வாழுகிற இந்த இடத்துல வெளிச்சம் கொடுக்கிற எல்லாவற்றுக்கும் பலன் அங்கே செய்யப்படுகிறது, சேர்த்து வைக்கப்படுகிறது. அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் ஒவ்வொருவருக்குமே வந்து பரலோக பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணப்பட்டிருக்கிறது. பரலோகத்துல நீங்கள் செல்வந்தர்களாக இருக்க வேண்டுமானால் உலகத்துல உங்களுக்கு செல்வம் தேவையில்லை. உங்களுடைய ஆவிக்குரிய செயல்கள், ஆவியின் கனிகளினால் நிரப்பப்பட்டு, அன்பினால் நிரப்பப்பட்டு, கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு கொடுக்கிறதுனால அநேக பலன்கள் உண்டாகும் பரலோகத்துல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக சொன்னாரு, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள்னு சொன்னாரு. நம்ம நம்புறோமா? நம்ம நம்பல. இயேசு கிறிஸ்துவ நம்புறோம், பரலோகத்தில் நமக்கு பொக்கிஷம் இருக்கு, நம்ம ஒரு நாள் சேர்த்து வைக்கிறோம் நம்புறோமா? அநேக கிறிஸ்தவங்க நம்பல. ஏதோ ஒரு சில கிறிஸ்தவங்களுக்கு தான் அதை குறித்த உணர்வே இருக்குது. இனி அநேக கிறிஸ்தவங்க எங்க சேர்க்கிறாங்க தெரியுமா? எதுக்கு சேர்க்கிறாங்க தெரியுமா? இன்னைக்கு சில கிறிஸ்தவ சபைகளில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, தூணுல பேரு, பெஞ்சில் பேரு, டெஸ்க்ல பேரு, லைட்ல பேரு, போர்டுல பேரு, எங்க பார்த்தாலும் பேரு. அவங்க எல்லாத்தையும் இங்க என்ன செய்யறாங்க? சேர்த்து வைக்கிறாங்க. மனுஷன் காண வேண்டும் என்று நீங்க மனுஷனுக்காக நீங்க செய்தீங்கன்னு சொன்னா அதனுடைய பலன் எங்க முடிஞ்சு போச்சு? உலகத்தோட முடிஞ்சு போச்சு. நாங்க முன்னால எங்க சர்ச்சில் பஜனை உண்டு, பஜனை போகும். இந்த லாஸ்ட் டே தான் பஜனைக்கு என்ன செய்வாங்கன்னு அந்த நாட்களில் காசு கொடுப்பாங்க ஒவ்வொரு வீட்லையும். அப்போ இந்த மக்கள் என்ன, சில குறிப்பிட்ட சில நபர்கள் உண்டு, எங்களுக்கு தெரியும். அப்படியே பக்கத்தில் வந்து இந்த நோட்டில் யார் அதிகமாக எழுதியிருக்குன்னு பார்ப்பாங்க. அப்படியே அரக்கண்ணை வச்சு பார்ப்பாங்க. கூடுதலாக தெரியதுலேருந்து ஒரு 10 ரூபா கூட. இப்போ என்னுடைய பேர் என்ன செய்யணும்? மெயினாக வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த டைமில் என்ன செய்வோம்னா, ஃபோர்ஜரியாக சில நம்பரை கூட்டி எழுதி வச்சுருப்போம். இந்த பார்ட்டி வந்தோன்னு அதையே எடுத்து காட்டுவோம். அந்த இதை எடுக்கும்போது அதோட கொஞ்சம் கூட என்ன செய்வாங்க? போடுவாங்க. இந்த இவங்களுடைய பலங்கள் எல்லாம் அங்கே என்ன செய்யுது? நம்பரோட முடிஞ்சு போச்சு. மனிதன் காண வேண்டும் என்று, மனிதனுக்கு முன்பாக புகழ்ச்சிக்காக கிறிஸ்துவை அறிந்த மக்கள் தயவு செய்து எதுவும் செய்யாதுங்க. அது முடிஞ்சு போய் தேவையில்லாது. கர்த்தருக்காக நீங்க வேதத்தை வாசித்து ஜெபிக்கிறீங்கன்னு சொன்னா எங்க கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கே தெரியும். ஏன் தெரியும்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் உணர்வை தருவார். அவர் உங்களுக்குள்ளே செயலாற்றுகிறவராய் இருக்கிறார். விருப்பங்களை செய்கைகளை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு தன்னே கொடுத்தாரு. அவர்கிட்ட யாரும் கொடுக்க சொல்லல, எந்த நோட்லையும் எழுதல. அவரில் இருந்த பரிசுத்த ஆவியானவர், அவரில் வாழ்ந்த கிறிஸ்து யார் என்பதை அவர் அறிந்திருந்தார். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் எல்லாம் அவருடையது, நான் அவருடைய பிள்ளை என்கிறது தான் கொடுத்தனுடைய. அவர் பொருளையும் சரி தன்னையும் கொடுத்தது கிடையாது. நாம் ஆண்டவருக்கு நம்மை கொடுக்கணும், நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கணும். நாம் உருமாற்றம் அடைய வேண்டும். நம்முடைய குணாதிசயங்கள் மாற வேண்டும். நாம் விளக்காக வெளிச்சமாக மாற வேண்டும். நம்மிடத்தில் அநேகர் வரணும். வெளிச்சம் என்பது நம்முடைய செயலும் நம்முடைய வார்த்தைகளும் ஞானமானவைகளாக இருக்க வேண்டும், ஆறுதலானவைகளாக இருக்க வேண்டும், சமாதானமானவைகளாக இருக்க வேண்டும், சந்தோஷமானவைகளாக இருக்க வேண்டும். சமாதானம் இருக்கிற இடத்துல மக்கள் வருவாங்க, சந்தோஷம் இருக்கிற இடத்துல மக்கள் வருவாங்க, அன்பு இருக்கிற இடத்துல மக்கள் தேடி வருவாங்க, ஆறுதல் இருக்கிற இடத்துல தேடி வருவாங்க, ஆலோசனை இருக்கிற இடத்துல தேடி வருவாங்க.
எப்படி வெளிச்சத்தை நோக்கி பூச்சிகளும் பறவைகளும் கடந்து செல்லுது, அதுபோல நம்முடைய கிறிஸ்துவுடைய வெளிச்சம், ஆவியின் வெளிச்சம் மக்களை நம்மிடத்துல கொண்டு வரும். அதுதான் வெளிச்சம், அதுதான் ஆவியின் நிறைவு. அதைத்தான் இங்க பவுல் சொல்லுகிறாரு, சுடர்களை போல பிரகாசியுங்கள். இருட்டிலான இந்த உலகத்துல உங்களை பார்த்து மக்கள் தேடி வரட்டும். ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு கேட்கட்டும். நம்முடைய ஊழியத்தோடு மிக தொடர்புடைய மிஷனரி நார்மன் மான்ட்ரோ இப்போது சில ஆண்டுகளாக இங்க வர முடியாததுனால வரல. அவர் கடந்த நாட்களில் ஒரு ஸ்டோரி சொன்னார். அவருடைய மனைவியினுடைய சகோதரர் 84 வயசுன்னு நினைக்கிறேன். அவருடைய மனைவியும் ஆண்டவரை அறியாதவங்களாக, ரட்சிக்கப்படாதவங்களாக இருந்தாங்க. ஆனால் இந்த பாஸ்டர் மான்ட்ரோ அண்ட் அவங்க ஒய்ஃப் வந்து எங்கே யார்டத்தில் போனாலும் சுவிசேஷம் சொல்லுவாங்க. டிராக்ட் எப்பவும் கையில் வச்சுருப்பாங்க. அது கடைக்கு போனாலும் சரி, சொந்தக்கார வீட்டுக்கு போனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் டிராக்ட் கையில் இருக்கும். அவங்களிடத்துல முதல்ல சுவிசேஷம் சொல்லுவாங்க. அது அவங்களுடைய பழக்கம். ஸோ அவங்களுடைய ஒய்ஃப், அவங்களுடைய மனைவியினுடைய குடும்ப கெட் டுகெதர் ஒரு நாள் வைக்கும்போது எல்லாருமே நிறைய அவங்க வந்து கெட் டுகெதரில் நிறைய ஆக்டிவிட்டீஸ், நிறைய சந்தோஷம் எல்லாம் அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல இவங்க ஆண்டுடைய வசனத்தினால் எடுத்து சுவிசேஷம் அறிவித்து பேசும்போது அவங்க அதை கேட்டுகிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு நேரம் அது வந்து அவங்க கெட் டுகெதருங்கிறது 2-3 நாள் இருக்கும். 2வது நாள் அவருடைய மனைவியுடைய சகோதரர் வந்து சொன்னாராம், நீங்கள் சொல்லுகிறத என்னன்னு எனக்கு புரியல, ஆனால் உங்களிடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை நான் எப்போதும் பார்க்குறேன் மற்ற எல்லாரும் அப்படின்னு சொன்னார். நீங்கள் 2 பேரிடத்திலும் ஒரு பெரிய மாற்றத்தை மற்றொரு இல்லாத ஒன்று நான் உங்களிடத்துல பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாராம். அதை வச்சு பிடிச்ச 2 நாள் அவங்க வீட்டில் உட்காந்து பேசி அவங்க ஆண்டவர் 2 பேரும் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து 94-95 வயசுக்கு பிறகு இப்போ ஒரு சபையில் நல்ல ஆக்டிவ் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாட்சியாக சொன்னார். நீங்கள் அவங்களுடைய ரட்சிப்பு காரணமாக இருந்தது என்ன? முதல்ல அவருடைய வாழ்க்கை இல்லை, வார்த்தை இல்லை, வாழ்க்கை. உங்களிடத்துல ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது, மற்றவரிடத்துல இல்லாத ஒன்று உங்களிடத்துல இருக்கிறது. அதுதான் இங்க கிறிஸ்து சொல்லுகிற வெளிச்சம். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் வெளிக்கொண்டு வருகிற குணாதிசயம். நம்முடைய பண்புகளை பார்த்து, நம்முடைய வாழ்க்கை மாற்றத்தை பார்த்து நம்மிடத்துல வந்து கேட்கணும், நீ ஏன் சந்தோஷமா இருக்கிற, நீ ஏன் திருப்தியா இருக்கிற, நீ ஏன் இவ்வளவு இந்த பிரச்சனைகளும் உன்னை பிடப்படுத்துகிறது என்ன, நீ ஏன் இவ்வளவு அன்பா இருக்கிற, நீ ஏன் இவ்வளவு மன்னிக்கிற, நீ ஏன் இவ்வளவு கொடுக்கிற, நீ ஏன் இவ்வளவு இப்படி மற்றவங்களை விட வித்தியாசமா செயல்படுகிற என்று சொல்லும்போது அதற்கு காரணம் கிறிஸ்துவாக மட்டுமே இருக்கணும், கிறிஸ்துவுடைய வார்த்தையாக மட்டுமே இருக்கணும். நம்ம கிறிஸ்துவை சார்ந்தவருடைய வார்த்தையை சார்ந்து அதை செய்வோம்னா கிறிஸ்துவ தான் பேசுவோம், நம்ம பேச மாட்டோம். அதைத்தான் இங்க பவுல் சொல்றாரு. மற்றவர்களுக்கு சுடர்களை கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததி நடுவில் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுப்புறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இங்க அநேக கிறிஸ்தவர்கள் இந்த நாட்கள் முன்னால எல்லாம் சொல்லுவாங்க, கிறிஸ்தவங்க இருக்கிற இடத்துல வீடு வாங்க போவாங்களாம், அங்க சமாதானமா இருக்கலாம்னு சொல்லிட்டு. இப்ப அந்த கிறிஸ்தவ ஆவியில் இருந்த கிறிஸ்தவமா மாறின பிறகு அவங்க இருக்கிற இடத்துல எல்லாம் மக்கள் ஓடுறாங்க. ஏன்னா அவங்க ஆவியில நிரம்புனாங்கன்னா நம்ம பக்கத்துல நிக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு சமூகம் மாறி போயிருக்கிறது, கிறிஸ்தவம் மாறி போயிருக்கிறது. ஆரம்பத்துல கிறிஸ்தவர்கள் வேதக்காரர்கள் என்றுதான் அழைக்கப்பட்டாங்க. முதல் கிறிஸ்தவங்களை எப்படி அழைச்சாங்க? கிறிஸ்தவங்கன்னு நம்ம மாவட்டத்தில் யாரையும் அழைக்கல, வேதக்காரங்க. ஏன்னா அவங்க வேதத்தை நம்புகிறவங்க, வேதத்தின்படி வாழுகிறவங்க. ஆரம்ப நாட்கள்ல ஆரம்ப கிறிஸ்தவங்க கோர்ட்ல சாட்சி சொன்னா அது ஃபைனல் அதாரிட்டி, ஜட்ஜி சொல்வார், அவன் கிறிஸ்தவனா, அவன் சொல்றது உண்மை, எழுது. அப்படி வாழ்ந்தான் கிறிஸ்தவன். அதான் கிறிஸ்தவம், அதான் வெளிச்சம். அந்த கிறிஸ்தவத்தை தான் இங்க பவுல் பேசுகிறாரு. அந்த வெளிச்சத்தையும் அந்த ஆவியானவரையும் அந்த தேவ குணாதிசயங்களையும் தான் இங்க பதில் சொல்லுகிறார், பேசுகிறார் பவுல். அப்படி நாம் இருக்க வேண்டும், அதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
17வது வசனத்தை ஒரு வாசிப்போம். மேலும் உங்கள் விசுவாசமாகிய அதையின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் பார்க்கப்பட்டு வந்தாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடு கூட சந்தோஷப்படுகிறேன். இங்க பாருங்க, பவுல் ரொம்ப அருமையா சொல்லுகிறாரு, உங்கள் விசுவாசமாகிய பலியினாலும் ஊழியத்தின் மேல நான் வார்க்கப்பட்டு போனாலும், அதாவது உங்களுக்காக நான் செய்து என்னையே உருக்கி ஊற்றுகிறதுனால, வார்க்கப்படுதல் என்கிறது மெல்டிங் மைசெல்ஃப், என்னை உருக்கி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறேன். கிறிஸ்தவங்க தான் மெழுகுத்திரி கேண்டில் கொளுத்துவாங்க. இது எங்க இருந்து வந்து தெரியுமா? மெழுகுத்திரி எப்படி வெளிச்சம் கொடுக்குது? வெளிச்சம் வர வர மெழுகுத்திரி என்ன செய்திருக்கோம்? செத்துட்டே போ. ஒரு கடைசியில் வரும்போது வெளிச்சம் கொடுக்குற எல்லா ஃபியூலும் அப்படிதான். மண்ணெண்ணெய் பாருங்க, பெட்ரோலை பாருங்க, அது எரிய எரிய அதை என்ன செய்யும்? அழிந்துட்டே வரும். இதுதான் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. நம்ம உருகி மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? வெளிச்சம் கொடுக்கணும். நம்ம குறைந்து நம்ம இழந்து மற்றொரு கிறிஸ்துவ இந்த இடத்துல மகிமைப்படணும். கிறிஸ்தவம் என்பது சம்பாதிக்கிறதல்ல. கிறிஸ்தவம் என்கிறது அர்ப்பணித்து கொடுத்தல். பொருட்கள் மட்டுமல்ல, நம்மையே கொடுத்தல், நம்முடைய வாழ்க்கையில சமயத்தை கொடுத்தல், அன்பை கொடுத்தல், பணிவை கொடுத்தல். பவுல் தன்னையே கிறிஸ்துவை போல தன்னையே தன் ஜீவனையே சுவிசேஷத்திற்காக கிறிஸ்துவுக்காக கொடுத்தார். நாமும் அதை செய்யும்படி தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைக்கப்படுகிறோம். வேதத்தில் ஒரு பெரிய ரகசியத்தை நீங்க கற்றுக்கொள்ளணும். வேதத்தை எழுத தேவன் பயன்படுத்தின எல்லா மனிதர்களும் என்ன காரியத்தை எழுதுகிறாரோ அதை அவர்கள் செய்திருப்பார்கள். அர்ப்பணத்தை பற்றி, தியாகத்தை பற்றி, அன்பை பற்றி எழுதியிருக்கிறவங்க அதிகமான அன்புடையவர்களா இருந்திருப்பாங்க. வேதத்தில் அன்பை பற்றி அதிகமாக எழுதியிருக்கிறது யாரு? அன்பை பற்றி அதிகமாக எழுதின அப்போஸ்தலன் யாரு? யோவான். அவருடைய அன்பை நீங்க என்ன செய்ய முடியும்? வாழ்க்கையில பார்க்க முடியும். கிறிஸ்துடைய மார்புல சாய்ந்தவரும் கடைசி வர சிலுவையில கூட நின்னது ஒரு ஆள் மட்டும்தான். யாரு? யோவான் மட்டும்தான். அன்பான சீசன், அன்பு அதிகமா எழுதும்படியாக பயன்படுத்தப்பட்டார். தன்னையே ஒப்பு கொடுத்த அப்போஸ்தலன் பவுல், அவர் தான் ஜீவ பலியாக கூடன்னு நிறைய இடத்துல சொல்லுகிறார். ரோமர் 1:12 என்ன சொல்லுது? ரோமர் 12:1-2. இப்படி இருக்க சகோதரரே, சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு ஏற்ற ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அருமையான வசனம். பவுல் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், 100% தன்னை கிறிஸ்துவுக்கு கொடுத்தவர். அவரை வச்சுதான் பரிசுத்த ஆவியானவர் ஜீவனை கொடுன்னு சொல்றாரு. நீங்க பவுல்கிட்ட திருப்பி கேட்க முடியாது. நீ கொடுன்னு சொல்லி நீ கொடுத்தியன்னு கேட்க முடியாது. அவர் கொடுத்தார். மாதிரியான வாழ்க்கை, கர்த்தரால் பயன்படுத்தக்கூடிய வாழ்க்கை. பவுல் கிறிஸ்து தான் எனக்கு, மரணம் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஆண்டவருக்கு என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தேன் என்று கம்ப்ளீட்லி சரண்டர் ஹிம்செல்ஃப் டு தி லார்ட். அவருடைய மெட்டீரியல் சொத்தை எல்லாம் ஆண்டவருக்காக கொடுத்தாரு, தன்னே ஆண்டவருக்காக கொடுத்தாரு. அதனால தான் அநேக இடத்துல நிருபங்கள்ல கிவ் யுவர் செல்ஃப், நீ ஆண்டவருக்காக உன்னை கொடுன்னு பவுல் மூலமா பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையுள்ள தேவன், ஆளுகை செய்கிற தேவன், பரிசுத்தமான குணாதிசயங்கள் நம்மை உருவாக்குகிற தேவன், நம்மை பிரகாசிக்கிற ஒளியாக மாற்ற வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் கிறிஸ்துவிலே தேவனுடைய அழைப்பு. அதைத்தான் பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்குள் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், ஒளியாக இருக்கிறீர்கள் என்று நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். சுடர்களைப் போல பிரகாசிக்கும்படியாக கிறிஸ்து இயேசுவிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்தாவியின் நிறைவு, பரிசுத்தாவியின் நிறைந்த ஒரு வாழ்க்கை, பரிசுத்தாவினுடைய குணாதிசயங்கள்
என்னிலே நிரப்பப்பட வேண்டும் என்று ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற குணாதிசய மாற்றங்கள், நம்முடைய வாழ்க்கையில் அன்பு எந்த அளவு அதிகரிச்சிருக்கு, ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட அர்ப்பணங்கள், தியாகங்கள் ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் நம்ம சிந்தித்து பார்ப்போம். எல்லாரும் நம்ம கண்களை மூடி ஆண்டவரோடு பேசுவோம், அமைதியாக கர்த்தரோடு பேசுவோம். ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் தைரியமா ஆண்டவரிடத்துல நான் என்னென்ன விஷயத்துல மாறி இருக்கிறேன், என்னென்ன விஷயம் நான் ஆண்டவருக்காக விட்டு கொடுத்திருக்கிறேன், என்னென்ன அர்ப்பண தியாகங்களை நான் ஆண்டவருக்காக செய்திருக்கிறேன், அதை செய்ய கர்த்தர் செய்தார் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். பெருமைப்படுவதற்காக அல்ல, உயர்த்துவதற்காக அல்ல, சிந்தித்து பார்த்து இன்னும் நான் இந்த இடத்துல தவறுனேன், இந்த இடத்துல நான் இதை விட்டு கொடுத்திருக்கலாம், இந்த இடத்துல நான் இப்படி பேசாமல் இருந்திருக்கலாம், இப்படி இந்த இடத்துல இந்த நபருக்கு நான் உதவி செய்திருக்கலாம், இந்த இடத்துல நான் அன்பை காட்டியிருக்கலாம், இந்த இடத்துல அவங்கள போய் சந்தித்து இருக்கலாம், இந்த இடத்துல நான் அவங்களுக்காக ஜோம் பண்ணி இருக்கலாம், ஆறுதல் பேசி இருக்கலாம் என்று உணர்த்தப்படுகிற காரியங்கள் இருக்குமே. ஆனால் நீங்க கடந்த நாட்களில் செய்த தவறுகள் இனி செய்யாதபடி ஜனங்களுக்காக, இந்த இருளில் இருக்கிற ஜனங்களுக்காக, கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் கிறிஸ்துவை அறிவதற்காக நம்ம அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லாரும் நம்ம வெளிச்சமா இருக்கிறோமா, நம்ம எந்தெந்த இடத்துல நம்ம சுடர்களை போல பிரகாசிக்கிறோம், எந்த இடத்துல நம்ம சாட்சியாக நம்ம வாழ முடியுது, எந்த இடத்துல நம்ம ஆண்டவருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியுது, இந்த காரியங்களை எல்லாம் நம்ம சிந்தித்து பார்ப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகா உன்னதமான பரிசுத்த தேவனே, இந்த நாளிலும் இந்த கால வேளையிலும் ஆண்டவர்களோடு பேசினோம் கிருபைக்காக ஸ்தோத்திரம். உலகுக்கு ஒளியாக ஆண்டவரே நீங்க இந்த உலகத்தில் பிரகாசிக்கும்படியாக வந்து பிரகாசிக்கிறோம். ஆண்டவரே, இருளில் இருக்கிற ஜனங்கள் மிகுந்த வெளிச்சத்தை கண்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆமாம் ஆண்டவரே, இன்னும் இந்த வெளிச்சத்தை காணாத எத்தனையோ கோடி மக்கள், எத்தனையோ ஜனங்கள் எங்களோடு கூட எங்கள் மத்தியில் வாழ்கிறார்கள். எத்தனையோ கோடி மக்களுக்கு முன்பாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் வெளிச்சத்தை காணத்தக்கதாக, அவர்களுக்குள் ஜீவ வெளிச்சம் பிரகாசிக்கத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் உருமாற்றம் பெற்று, வாழ்க்கை மாற்றம் பெற்று, ஆவியின் கனிகளினால் நிரம்பி, பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு, நல் பண்புகளினால், நல் குணாதிசயங்களினால் குற்றமற்றவர்களாக பரிசுத்தமாய் வாழ்ந்து அநேகருக்கு சாட்சியாக இருந்த அநேகரை கர்த்தருக்கு சம்பாதித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறோம். ஒரு சிலரை சுவிசேஷத்தின் மூலமாக கிறிஸ்துவுக்குள் அழைத்துக் கொண்டு வரத்தக்கதாக, ஞானமாய் கர்த்தருடைய வார்த்தையை பேசத்தக்கதாக கர்த்தர் உதவி பண்ணி செபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். உடைய வல்லமையுள்ள கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் பொருட்படுத்த வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து பிள்ளையுடைய நிகழ்ச்சிகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து பிள்ளையுடைய நிகழ்ச்சிகள்